வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இஞ்சி ஹார்வெஸ்ட் பார்க்கலாங்க. இதில் என்ன சிறப்புனா தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன், அது பேர் நீர்க்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக நான் நீர்க்கிழங்கு வந்து வேஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு இருந்தேங்க. நேற்று ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீர்க்கிழங்கை ஊன்னாலுமே செடி வளருது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏப்ரலில் நம்ம நீர்க்கிழங்கையும் ஊனி பார்த்துடலாம். இது ஏப்ரல் மாதம் மேல நடவு பண்ணதுங்க. நடவு பண்ணுறப்போ நம்ம வந்து மேலே கீரையும் வெங்காயமும் ஊனி விட்டுடுவேன். ஸோ அது வந்து ஒரு 4 மாதத்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் செடி வளர்ந்துடும், நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு 10 லிட்டர் கேனில் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சதுங்க. இது வந்து காஞ்சிருச்சு இலைகள், அதனால் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து வெயிட் போட்டு பார்க்குறப்ப எனக்கு 555 கிராம்ஸ் வந்துச்சுங்க. அதில் நீர்க்கிழங்குகள் எடுத்து வச்சாச்சு, 2 கிடச்சிருக்கு. நம்ம இந்த வருஷம் வந்து நீர்க்கிழங்கையும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம். இது வந்து தாய்க்கிழங்கு வச்சதுங்க. இதுதான் வெயிட் போட்டு பார்த்தது. இதுலேருந்து நம்ம சட்னி பண்ணலாங்க, அருமையாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் இல்லாத ஊறுகாய் நான் முதலே ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒன்று பண்ணலாம்.